வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 8-10-2025 முதல் 20-10-2026 வரை குரு பகவான் மிதுன ராசியான உங்களுக்கு எந்த நிலையில் அமர்ந்து நன்மைகளை செய்வாரா, தீய பலன்களை தருவாரா, கஷ்டங்கள் விலகுமா, நஷ்டங்கள் குறையுமா, உடல் நலத்தில் ஆரோக்கியம் கிடைக்குமா, செய்யும் தொழிலில் நன்மையும் பொருளாதார உயர்வும் நல்ல நிலையில் இருக்குமா, உறவுகளால் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகுமா, இதை பற்றி பொறுமையாக பார்ப்பது தான் இந்த பதிவு. மிதுன ராசி புதன் பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. புத்திசாலித்தனமும் அறிவு சாதுரியமும் நிறைந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக எண்ணற்ற பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்து வந்த மிதுன ராசியான உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 2இல் உச்ச பலம் பெற்று அமருவது ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம். இது 2 ஆண்டுகளாக 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் விரயங்களை தந்திருப்பார், செய்யும் தொழிலில் நஷ்டங்களை கொடுத்திருப்பார், உடல் நலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும், உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் மருத்துவ செலவும் விரயங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருப்பார். அடுத்தது ஜென்ம ராசிக்கு வந்திருப்பார். ஜென்ம ராசி என்றாலே ஒரு மனிதனுக்கு எந்த செயல் செய்தாலும் அலைச்சலும், திரிச்சலும், மன உளைச்சலும், பண விரயங்களும், குடும்பத்தால் பிரச்சனை, தாய் வழி உறவால் பிரச்சனை, தந்தை வழி உறவால் பிரச்சனை, பல வகையான பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளும் கொடுத்திருப்பார். நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே குரு பகவான் பெயர்ச்சி பெற்று அமரும் காலங்களில் வரக்கூடியது. ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்றிருந்தால் சொல்லக்கூடிய பாதகங்கள் பெரிதளவாக இருக்காது. அது இல்லாமல் நீசம் பெற்று அமருவது, பகை பெற்று அமருவது, 6-8இல் மறைந்திருந்தால் நான் சொன்ன இந்த பாதக பலன்கள் சற்று அதிகமாகத்தான் இருந்திருக்கும். இப்போது 2 ஆண்டுகளாக உங்களை செயல்பட முடியாத அளவிற்கு தடுத்து வந்த குரு பகவான் 2இல் உச்சம் பெற்று அமர்ந்தால் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும், பொருளாதார உயர்வு அதிகமாக இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலையாக இருக்கும். உங்களுக்கு இதுநாள் வரையில் இருந்து வந்த பண பற்றாக்குறை, பொருளாதார தடை, குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பல வகையான கஷ்டங்களும் முற்றிலும் விலகி நற்பலன்களை தருவார். எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் சரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இது சொல்வது ராசி பலன் மட்டும்தான். சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கும், அதுதான் உங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தில் என்ன தசா நடந்து கொண்டிருக்கிறது, அந்த தசா தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குமா, தொழிலில் எந்த அளவுக்கு வெற்றிகளை பெற முடியும், திருமணத்தால் நன்மைகளை அடைய முடியும், கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும், நல்ல நிலையில் வாழ முடியும். தொழில் ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், புத்திர பாக்கியஸ்தானம், திருமணஸ்தானம் என்று பல வழியிலும் பல வகையிலும் கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து பலன்களை கொடுக்கும். அதை தவிர்த்து
குரு பகவான் பயிற்சி பெற்றிருக்கிறார். அதனால் நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை. அந்த கடமையைத்தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு சிறு பாதகமோ இல்லை பெரிய பாதகமோ இருந்தால் தசா சரியில்லாமல் இருக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தில். தசா நல்ல நிலையில் இருந்தால் நான் சொன்ன இந்த கெடு பலன்களாகப்பட்டது குறைந்தே காணப்படும். ஆனால் குரு பகவான் 12ஆம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் இருந்தால் பணத்தால் பிரச்சனை, பணத்துக்காக பிரச்சனை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. சில நேரங்களில் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. பல வழியிலும் உங்களுடைய எதிர்காலத்தை பல வழியில் கஷ்டங்களை கொடுத்திருப்பார் குரு பகவான். இந்த நிலை மாறப்போகிறது. எண்ணற்ற நற்பலன்கள் செய்ய போகிறார். குரு பகவான் இதே ஆண்டில் வக்ரம் பெற்று சில கஷ்டங்களை கொடுத்து அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்றால் மிகப்பெரிய ஒரு யோக ஜாதகமாகவே மாறிவிடும். மிதுன ராசியான உங்களுக்கு தடைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக இருந்தால் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் பெருமாளுடைய ஆலயத்துக்கு சென்று வருவதும், வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் உங்களுக்கு சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.